வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் திருவெட்டி தினேஷ். தாவேக தலைமையிலான சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து முடிந்து விட்டது. நடந்து முடிஞ்சதுமே இப்போ நமக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அந்த திட்டத்துக்கு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் 255 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் நேற்றிலிருந்து அமலில் வந்தாலும் செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் தாவேக அரசு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொன்னதை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எல்லாரும். இப்போ ஒவ்வொரு திட்டமாக நிறைவேற்றிட்டு வராரு முதலமைச்சர். அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைக்கி சட்டப்பேரவையில் கூட முதலமைச்சர் சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்ததை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிட்டு வர்றாங்க. இதை நம்ம பாராட்டணும், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதலமைச்சர்களோட பேச்சு அபாரமாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. எதிர்கட்சிகள் எல்லாரும் இத்தனை நாளாக பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவர் பேச 2 நிமிஷத்தில் எதிர்கட்சிகள் கிளம்பிட்டாங்க. பேசுகிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் பேசுனதும் இருந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்தளவுக்கு நம்ம தலைவரோட ஸ்பீச் நல்லா இருந்துச்சு. இது மென்மேலும் தொடர எங்கள் தலைவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.